வெல்கம் டு டிட்பிட்ஸ். இந்தியா, இலங்கை, தென்கிழக்கு ஆசியாவின் வெப்பமண்டல காடுகள்லையும் வயக்காடுகளையும் பெரும்பாலும் வாழ்கிற மயில் நம்ம தேசிய பறவை. ஆண் மயில் ஒய்யாரமா தோகை விரித்து ஆடும் அழகு கொல்லை அழகு. மயிலோட தோகையில் உள்ள மின்னும் இறகுகளின் தனித்துவம் என்ன தெரியுமா? அதோட நிறங்கள் உருவாகிற விதம். பபிள்ஸில் எப்படி நிறங்கள் உருவாகுதோ அதே மாதிரி இரிடெசன்ஸ்னால உருவாகும் நிறம். ப்ளூ மார்ஃபோஸ் பட்டர்ஃப்ளைஸ் ரெக்கைகளில் உள்ள நுண்ணிய கட்டமைப்பு மாதிரி மயிலோட இறகுகளில் உள்ள பார்பல்ஸ்னு சிறிய இலைகளில் உள்ள நுண்ணிய கட்டமைப்புகள் ஒளியுடன் தொடர்பு கொண்டு ஒளிரும் வண்ணங்களை உருவாக்குகின்றன. ஆண் மயிலோட தோகையில் உள்ள இறகுகளின் அடிப்பகுதி மெலனின் நிறமினால பிரவுன், பிளாக், கிரே கலர்ல இருக்கும். அதுக்கு மேல உள்ள கட்டமைப்பு தான் போட்டானிக் கிறிஸ்டல் கட்டமைப்பு மாதிரி செயல்படும். மெலனினை சேமிச்சு வைக்கிற மிகச்சிறிய மெலனோசோம் உறுப்புகளோடு இணைந்திருக்கும் கெரட்டினும் தான் நேனோபிளேட்லெட்ஸ். இந்த மைக்ரோஸ்கோபிக் நேனோபிளேட்லெட்ஸ் லைட் ரெஃப்ளெக்ஷன் அப்புறம் கன்ஸ்ட்ரக்டிவ் லைட் இன்டர்ஃபரன்ஸ் மூலமா லைட்டை மேனிப்புலேட் பண்ணி நமக்கு நீலம், பச்சை, தங்கம் மற்றும் வெண்கல நிறங்கள் தருது. நிறமினால நிறங்கள் வராததால நிறங்கள் பார்வையோட கோணங்களுக்கு ஏற்ற மாதிரி மாறும் தன்மை கொண்டது. இயற்கையோட இந்த உத்தியை சயின்டிஸ்ட் எங்கே யூஸ் பண்ணுறாங்க தெரியுமா? கரன்சியில், பாஸ்போர்ட்டில், ஐடி கார்டில், டாக்குமெண்ட்ஸில், அப்புறம் பிராண்டட் ப்ராடக்ட்ஸில், ஹேலோகிராமில் கூட யூஸ் பண்ணுறாங்க. செக்யூரிட்டி இங்கை ஆப்டிக்கல் வேரியபிள் இங்கை யூஸ் பண்ணுறாங்க. ஏன் தெரியுமா? நேனோ ஆப்டிக் ஃபியூச்சர்ஸை டூப்ளிகேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். போலி ஆவணங்கள், கள்ள நோட்டுகள் தயார் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். சரியா? மயிலோட தோகையில் உள்ள இன்னொரு சிறப்பு சொல்லவா? அதோட இறகுகள் தாமரைப்பூ இலை மாதிரி தண்ணீர் ஒட்டவே ஒட்டாது. அதற்கு காரணமும் அதோட விங்ஸில் இருக்கிற மைக்ரோஸ்கோபிக் நானோ ஸ்ட்ரக்சர்ஸ் தான். தூசியும் தண்ணீரையும் ஒட்ட விடாமல் தட்டி விட்டு சூப்பர் ஹைட்ரோஃபோபிக்காக வச்சுக்கும். கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டிட்பிட்ஸ்.